அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் உங்களை தீவிரமாக ஆழமாக நினைத்து நினைத்து உருக மிக மிக எளிமையான வழி. இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். யாரெல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி மற்றும் காதலர்கள், இந்த ரெண்டு கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தணும். காதலர்கள்னு வரும்பொழுது பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைட் லெவல்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். யாருன்னே தெரியாத அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்த முடியாதுங்க. ஒன் சைட் லெவல்ல இருக்கிறவங்களுக்காகத்தான் இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்றேங்க. யாருக்காக இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு அறிமுகம் இருந்திருக்கணும். குறைந்தபட்சம் உங்களுடைய பெயரை சொன்னாலாவது உடனடியாக அவங்களுக்கு தெரியணும். அப்படிப்பட்ட ஒரு அறிமுகம் இருந்தால் மட்டும் தாங்க இந்த மெத்தட் உங்களுக்கு ஒர்க் ஆகும். நம்ம பார்க்க போகும் அந்த பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட் என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல நம்ம டீடைலா தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், நம்ம சேனல்ல நிறைய ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதற்கான காரணம், யூஸ் பண்றதுக்கும் ரொம்ப சிம்பிளா இருக்கும், அதிக நேரமும் ஆகாது, அதே நேரத்தில் இன்ஸ்டன்டா இமீடியட்டா நமக்கு ரிசல்ட்டையும் கொடுக்குது. இதுவரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்க எல்லா ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட்ஸ் கீழையும் பார்த்தோம்னா அந்த அளவிற்கு பாசிட்டிவான சக்சஸ்ஃபுல் கமெண்ட்ஸை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதனால தாங்க நிறைய ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட்ஸை நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றத ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் புதியதாக பார்க்கிறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தாங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல சமஸ்கிருதம்லலாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில சக்தி வாய்ந்த வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும். வேற எந்த லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்குண்டான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல மட்டும்தான் அந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தணும்னு சொல்வதற்கான காரணம், அப்பதாங்க அந்த வார்த்தைக்குண்டான முழு அதிர்வலைகளும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய மனதில் உங்களை பற்றிய அன்பான காதல் நிறைந்த எண்ணங்கள் ஆழமாக தோன்ற ஆரம்பிக்கும். இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்றதுனால அந்த குறிப்பிட்ட நபர் ஏதாவது ஒரு வழியில உங்களை அடிக்கடி கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்க கூட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. உங்க மேல உண்மையான அன்பு, பாசம், காதல் போன்ற உணர்வுகள் வெளிப்படும். ஈவன் பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்களாக இருந்தாலும் உங்களை மன்னிக்கணும், உங்க கூட திரும்ப பேசணும்ன்ற அந்த உணர்வுகள் அதிகரிக்கும். இப்ப நம்ம பார்க்க போவதை போல இந்த மெத்தடை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரே வாரத்துல மிகப்பெரிய ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை நீங்க எழுத வேண்டிய அவசியம் கூட கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்க சொன்னாலே போதும். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இதற்கு கிடையாது. எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாம். சோ எந்த விதமான தடைகளும் இல்லை. முக்கியமான விஷயம் டைமிங்ஸ் மட்டும் தாங்க. எந்த நேரத்தில் நீங்க ரொம்பவுமே அமைதியா ரிலாக்ஸ்டா இருப்பீங்களோ அந்த நேரத்தில் இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய ஆழ்மனம் ஒரு நல்ல விழிப்பு நிலையில இருக்கும். அந்த நேரத்தில் இந்த வார்த்தையை நாம் சொல்லும் பொழுது அது இன்னமும் வேகமாக ஆழ்மனதில் பதியும். சோ எந்த நேரத்தில் நீங்க ரொம்ப அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரத்தில் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க. குறைந்தபட்சம் 11 டேஸ்க்கு
11 நாட்களுக்கு இந்த மெத்தடை நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. நடுவுல ஒரு நாள் கூட பிரேக் எடுக்க கூடாதுங்க. அதற்கு பிறகு வேணும்னா இந்த மெத்தடை நீங்க எவ்வளவு நாட்களுக்கு வேணாலும் கண்டினியூ பண்ணிக்கலாம். அந்த நாட்களில் நீங்க நடுவுல பிரேக் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் முதல் 11 நாட்களுக்கு நீங்க இடைவெளி எடுக்க கூடாதுங்க. இன்கேஸ் ஒரு நாள் நீங்க பிரேக் எடுத்துட்டாலும் கூட திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. வீட்ல இருந்து ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த வார்த்தையை நீங்க சொல்லலாம். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 நிமிடங்கள், அதிகபட்சம் 10 நிமிடங்கள் வரை இந்த வார்த்தையை நீங்க சொல்லலாம். மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம் அல்லது வாய் விட்டும் நீங்க சொல்லலாம். இந்த ஸ்விட்ச் வேர்டை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் உங்களுடைய மூச்சு காற்றை நீங்க கவனிக்கணும். மூச்சு பயிற்சி எல்லாம் நீங்க செய்ய வேண்டாம். ஜஸ்ட் உள்மூச்சு மற்றும் வெளிமூச்சு ரெண்டுத்தையுமே ஒரு 2 நிமிஷம் நீங்க கவனிக்கணும். கரெக்டா 2 நிமிஷம்னு கிடையாதுங்க. உங்களுடைய உடலும் மனமும் அமைதியான ஒரு நிலைக்கு போகும். அந்த நிலை வரும் வரை மூச்சு காற்றை நீங்க கவனிக்கணும். அதற்கு பிறகு யாருக்காக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபரை மனதார நீங்க சந்தோஷமா நினைச்சுக்கோங்க. அந்த நபர் நீங்கள் நினைப்பதை போல உங்ககிட்ட நடந்துக்கிட்டாங்கன்னா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை எக்ஸாக்டா அப்படியே கொண்டு வாங்க. ஆனால் இது செயற்கையா இருக்கக்கூடாதுங்க. உணர்வு பூர்வமாக நீங்க ஃபீல் பண்ணணும். இதுதாங்க முக்கியமான ரகசியம். நீங்கள் விரும்புவதை போல அந்த நபர் உங்ககிட்ட நடந்துக்கிட்டாங்கன்னா உண்மையிலேயே நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு கற்பனையா நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த மகிழ்ச்சியான உணர்வு நிலையை நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த மந்திர சொற்களை 5 முதல் 10 நிமிடங்கள் வரை நீங்க சொல்லுங்க. கண்களை மூடி ஒரு தியானம் போல கூட நீங்க சொல்லலாம் அல்லது கண்களை திறந்துட்டே கூட நீங்க சொல்லலாம். தூங்குற நேரத்துல இந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்க நீங்க படுத்துக்கிட்டே கூட இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். வீனஸ் கிரியேட் டீப் லவ் ஆன் எக்ஸ் டுவர்ட்ஸ் மீ. இந்த வாக்கியத்தில் எக்ஸ்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லணும். உதாரணத்திற்கு அவங்களுடைய பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்தில் வீனஸ் கிரியேட் டீப் லவ் ஆன் ராஜா டுவர்ட்ஸ் மீ. அவங்க பெயர் ராணின்னு இருக்கிற பட்சத்தில் வீனஸ் கிரியேட் டீப் லவ் ஆன் ராணி டுவர்ட்ஸ் மீ. இத்தனை முறை சொல்லணும்னு கவுண்டிங் எண்ணிக்கை எதுவும் கிடையாதுங்க. அதனால 5 நிமிடங்களில் நீங்க 10 முறை சொன்னால் கூட போதும். ஆனால் உணர்வு பூர்வமாக நீங்க சொல்லணும். அடுத்ததாக நேம் யூஸ் பண்றதுல சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கும். எந்த பெயரை பயன்படுத்தணும்னு நீங்க அந்த குறிப்பிட்ட நபரை என்ன பெயர் சொல்லி கூப்பிடுவீங்களோ அந்த நேம் நீங்க யூஸ் பண்ணுங்க. அது ஷார்ட் நேம், பெட் நேம்னு என்னவாக இருந்தாலும் நீங்க பயன்படுத்தலாம். இன்கேஸ் நீங்க நேம் சொல்லி கூப்பிடாதவங்களா இருந்து அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன பெயர் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க யூஸ் பண்ணுங்க. உதாரணத்திற்கு அவங்க படிச்ச ஸ்கூல்ல, காலேஜ்ல அல்லது ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க பயன்படுத்துங்க. இந்த மெத்தடை யூஸ் பண்ற டைம்ல அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட ஏதாவது மாற்றங்கள் தெரியுதா, சேஞ்சஸ் தெரியுதான்னு மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த மெத்தடை யூஸ் பண்ற நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்கள்ல உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வேற பக்கம் உங்க கவனத்தை நீங்க திருப்புங்க. நிறைய பேர் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்றது கிடையாதுங்க. அப்படி நாம் செய்தோம்னா ஒரே நாள்ல நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். சோ இப்போ நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம லைன் பை லைன் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா மின்னல் வேகத்துல உங்களுக்கு பலன்கள் தெரியும். அடுத்ததாக இன்னொரு சின்ன தகவல். இப்போ நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோடைய லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.